Hello guys, I'm Muru. Astronomers வந்து இப்போ ரீசெண்டாக ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மற்றும் கயா ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி SGR 05014561 எனும் நியூட்ரான் நட்சத்திரத்தோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த SGR 05014561 இந்த நியூட்ரான் நட்சத்திரம் வந்து வழக்கமாக நியூட்ரான் நட்சத்திரம் வந்து எப்படி உருவாகுமோ அந்த மாதிரி இந்த நியூட்ரான் நட்சத்திரம் வந்து உருவாகல. வழக்கத்துக்கு மாறாக இந்த நியூட்ரான் நட்சத்திரம் வந்து உருவாயிருக்கு அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நியூட்ரான் நட்சத்திரம் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் வெடிச்சு அழிஞ்சதுக்கு அப்புறம் நியூட்ரான் நட்சத்திரம் வந்து உருவாகும். எந்த அளவு மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரங்களின் நிறைய விட 8 மடங்குலேருந்து 30 மடங்குக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் வெடிச்சதுக்கு அப்புறம் உருவாகும். SGR 05014561 இந்த நட்சத்திரம் வந்து அப்படி உருவாகுது. இந்த நட்சத்திரம் வந்து ஒரு சிறிய அளவுள்ள நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரம் டைரக்டா கொலாப்ஸ் ஆகி SGR 05014561 இந்த நியூட்ரான் நட்சத்திரம் வந்து உருவாயிருக்கு அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலம் நியூட்ரான் நட்சத்திரங்கள் சிறிய அளவுள்ள நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரத்திலிருந்து கூட நியூட்ரான் நட்சத்திரம் வந்து உருவாகலாம் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நமது சூரியன் அழிஞ்சதுக்கு அப்புறம் என்னவா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சூரியன் வந்து நட்சத்திரங்களின் நிறையை விட 8 மடங்கு குறைவான நிறையை கொண்டுள்ள நட்சத்திரம். நமது சூரியன் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரமாக உருவாகும். இந்த மாதிரி அப்டேட் நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.